ஃபைனலாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போய் உட்காந்துருப்போம். அப்போ நொயாந்து கொடுத்து செய்ய சொல்லுவாங்க. அப்போ செம்ம கடுப்பாகும். பட் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக பண்ணி கொடுக்குறது சந்தோஷம் தான். ப்ரான் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வெங்காயம் கட் பண்ணி பூண்டும் கட் பண்ணி வச்சுட்டேன். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு பட்டை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு கழுவி வச்சுருக்க ப்ரான் அதையும் சேர்த்துக்கலாம். ப்ரான் வந்து ஆல்ரெடி தண்ணி விடும். அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு வேக விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக விடணும். தண்ணி வற்றினதுக்கப்புறம் பெப்பர் பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், நான் ஆல்ரெடி வரமிளகாய், மிளகு, சோம்பு, ஜீரகம், மல்லி இதெல்லாம் சேர்த்து வறுத்து போட்டிருக்கேன். அந்த பொடி பண்ணி அந்த பொடியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் ட்ரையானது பிறகு இறக்குனா லாஸ்ட்டாக இறக்கும்போது கருவேப்பிலை போட்டு இறக்குனா டேஸ்டியான ப்ரான் கிரேவி ரெடி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சட்டி சோறு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கூட